கோவல்பட்டியில் அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசிய காட்சிகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியோட அது இணக்கமாக இருந்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இடக்காரெல்லாம் கொண்டு வந்து வாங்கி சொல்ல படிச்சு இன்னைக்கு திமுக எவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறது காரணம்னா அதுக்கும் பாஜக தான். 99 நாங்க தவறு செஞ்சுட்டு வந்தோம். 98 ஒரு வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு ஒரு கூடா நட்பு கேடகி இன்னும் ஒரு இடம் இருந்தாரு ஒரு சாமி. ஆமா அவங்க ஒரு தவறான வழிகாட்டு சொல்லி ஒரு ஓட்டுல அன்னைக்கு கொண்டு வந்தது நம்ம தான், திருப்பி வெளுக்கிறது நாங்கள் தான். அந்த பெரிய வரலாற்று பிள்ளைய அன்னைக்கு நான் செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரமும் இவ்வளவு வசதி வாய்ப்போட அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த அதிகாரம் திமுகவுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த நன்றியோட கொடுக்குது. இன்னைக்கு என்னமோ தீண்டத்தகாத கட்சியை பார்க்க சொல்லி விட்டேன். இவங்க என்ன இணக்கமாக இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமாக இல்லை. அது இணக்கமாக இருந்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இடக்காரெல்லாம் கொண்டு வந்து வாங்கி சொல்ல படிச்சு இன்னைக்கு திமுக எவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறது காரணம்னா அதுக்கும் பாஜக தான். 99 நாங்க தவறு செஞ்சுட்டு வந்தோம். 98 ஒரு வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு ஒரு கூடா நட்பு கேடகி இன்னும் ஒரு இடம் இருந்தாரு ஒரு சாமி. ஆமா அவங்க ஒரு தவறான வழிகாட்டு சொல்லி ஒரு ஓட்டுல அன்னைக்கு கொண்டு வந்தது நம்ம தான், திருப்பி வெளுக்கிறது நாங்கள் தான். அந்த பெரிய வரலாற்று பிள்ளைய அன்னைக்கு நான் செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரமும் இவ்வளவு வசதி வாய்ப்போட அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த அதிகாரம் திமுகவுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த நன்றியோட கொடுக்குது. இன்னைக்கு என்னமோ தீண்டத்தகாத கட்சியை பார்க்க